தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய சிறுகதை. இன்றைய சிறுகதையை வழங்க வருபவர் திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர் திரு ராஜா செல்லமுத்து அவர்கள். அவரின் அத்துமீறல் என்ற கதை இதோ இப்போது உங்களுக்கு. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ராஜா செல்லமுத்து. இன்று கதையரங்கம் நிகழ்ச்சியில் மக்கள் குரலில் பிரசுரமான அத்துமீறல் என்ற சிறுகதையைத்தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீ எப்படி அந்த டாய்லெட்டுக்குள்ள போகலாம், அது தப்பு என்று சொன்னான் ராமராஜன். இல்லைங்க, அவசரமா இருந்தது, அதான் போயிட்டேன் என்று வேலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சொல்ல, அதற்கு கொஞ்சம் கூட சம்மதிக்காத ராமராஜன் மூர்த்தியை திட்டுவதிலேயே கவனமாக இருந்தான். யாராவது வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ பண்ணது தப்பு தானே? இல்லை, யாரும் வரமாட்டாங்கன்னு தான் நான் போயிட்டேன். அது எப்படி நீ முடிவு பண்ணலாம்? இதே ஆஃபீஸ் நேரமாக இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இது தவறு, நீ செஞ்சது ஒரு மன்னிக்க முடியாத குத்தம் என்று ராமராஜன் மூர்த்தியை மேலும் திட்டிக் கொண்டிருந்தான். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ பாத்ரூம் போனதெல்லாம் இப்போ நீ கழுவி விடணும். ஐயோ, என்னங்க ரொம்ப அநியாயமாக இருக்கு, அதான் கழுவுறதுக்கு ஆள் இருக்காங்களே. இல்லை, அது அவங்க டியூட்டி, நீ செஞ்சது தப்பு, அதனால உன்னோட அசிங்கத்தை, நீ பண்ண அந்த தப்பை நீ தான் சுத்தப்படுத்தணும், போ என்று மூர்த்தி விரட்டினான் ராமராஜன். சார், இது கொஞ்சம் கூட நல்ல, நீங்க செய்யறது ரொம்ப தப்பு. அழுலாத போதுதானே நான் போனேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க என்று தனக்கு சாதகமான விஷயமாகவே பேசிக் கொண்டிருந்தான் மூர்த்தி. இப்ப நீ நான் சொன்னதை செய்யறியா, இல்ல மேலிடத்தில் நான் புகார் செய்யவா என்று மூர்த்தியை பயமுறுத்தினான் ராமராஜன். வேறு வழியின்றி மூர்த்தி தான் அசுத்தப்படுத்திய கழிவறையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தான். இது என்ன பெரிய விஷயமா என்ன? இது எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறான்? இவனும் ஒரு நாள் என்னைக்காவது தப்பு பண்ணுவான், அப்ப கண்டிப்பா என்னை மாதிரி யாராவது ஒருத்தங்கிட்ட இவன் மாட்டுவான் என்று முணங்கி கொண்டே அந்த கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் மூர்த்தி. இது தேவையில்லாத விஷயம், நமக்கு தெரிஞ்சு போல, தெரியாம தான் போனோம், தெரியாம போனதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு நம்மளை பழி வாங்கிட்டானே என்ற அந்த கழிவறையை முழுவதும் சுத்தம் செய்து கொண்டிருந்தான் மூர்த்தி. அவன் சுத்தம் செய்கிறானா இல்லையா என்பதை வெளியே நின்று கவனித்துக் கொண்டிருந்தான் ராமராஜன். அத்தனையும் கழுவி முடித்து வெளியே வந்த மூர்த்தியை பார்த்த ராமராஜன், இனிமே எது ஆண்கள் கழிவறை, எது பெண்கள் கழிவறைன்னு பார்த்து போகணும். பெண்கள் கழிவறையில் ஆள் இல்லாமல் இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. அது பெண்களுக்கான சுதந்திரம். ஒரு பெண் தனியா இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறது மாதிரி தான் அவங்க பாத்ரூமுக்குள்ளேயும் ஆள் இல்லைனாலும் நாம் அவங்க நுழையிறது. பெண்கள் கழிவறையில் ஆள் இல்லைன்னாலும் அதை கழிவறையா பார்க்காத, ஒரு பெண்ணை பாருங்க. ஏன்னா அவங்க உபயோகப்படுத்துகிற டாய்லெட்டோட அமைப்பு வேற, நாம யூஸ் பண்ற டாய்லெட்டோட அமைப்பு வேற என்று மனமுருகி சொன்னான் ராமராஜன். சார், நான் செஞ்சது தப்பு தான், உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா என்னை மன்னிச்சிருங்க என்றான் மூர்த்தி. இந்த பாரு மூர்த்தி, நான் பெண்கள் கழிவறைய நான் கழிவறையா பார்க்கறது இல்லை, அது ஒரு பெண்ணா தான் பார்க்கிறேன் என்று சொன்ன ராமராஜனை ஏறிட்டு பார்த்தான் மூர்த்தி. தப்புதான் சார், வேலை செஞ்சிட்டு இருந்த அவசரத்துல பட்டுன்னு உள்ள நுழைஞ்சிட்டேன், அது லேடிஸ் பாத்ரூம்னு எனக்கு தெரியல என்று ராமராஜனிடம்
மன்னிப்பு கேட்டான் மூர்த்தி. இனிமேலாவது பார்த்து நடந்துக்குங்க என்று ராமராஜன் சொல்வதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்கு வேலை செய்யும் ஆட்கள். ஐயோ, இது பெரிய வம்பா போச்சு. இனிமே நாமளும் டாய்லெட்டு போகணுன்னா எது ஜென்ஸ் டாய்லெட்டு எது லேடிஸ் டாய்லெட்டு பார்த்து தான் போகணும் போல என்று சிலர் அவர்களுக்கு அவர்களாகவே புத்தி சொல்லிக் கொண்டார்கள். அப்போது வெளியிலிருந்து ஓடி வந்த ரமேஷ் என்பவன் டாய்லெட் போவதற்காக உள்ளே ஓடினான். டே 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 அது லேடிஸ் டாய்லெட்டா, அங்கே போகக்கூடாது, ஆண்கள் டாய்லெட்டுக்கு போ என்று மூர்த்தி சொல்ல, அதுதான் ஆஃபீஸ் நேரம் முடிஞ்சதில்ல, ஆஃபீஸில் லேடிஸ்லாம் இல்லைல்ல, போனா என்ன என்று எதிர்கேள்வி கேட்ட ரமேஷை கன்னத்தில் சப்பென்று அறைந்த மூர்த்தி, பெண்கள் கழிவறையில் பெண்கள் இல்லைன்னாலும் அது ஒரு பெண் தான், அதனால் நீ ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு போ என்று ரமேஷின் முதுகை பிடித்து தள்ளிவிட்டான் மூர்த்தி. இதை பார்த்த ராமராஜனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இனிமே அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க என்று தனக்குத்தானே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த ராமராஜன் ஆளில்லாத பெண்கள் கழிவறையை தாளிட்டு அதை ஒரு பெண்ணாக பாவித்து சென்றான் ராமராஜன்.